கேபி உயர் கணித ஜோதிடத்தில் பேராசிரியராக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000 மாணவர்களை உருவாக்கியிருக்காரு நம்மளுடைய டாக்டர் KS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்போ பேசுவார். வாங்கியா. ஜோதிட ரத்னா சங்கமம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சோதிட ஆய்வகம் தன்னுடைய முதலாவது ஆய்வு அரங்கத்தை பல்வேறு சோதிட ஆய்வரங்கத்திற்கு சென்றிருப்பீர்கள். இதுபோன்ற அரங்கத்தை குளிரூட்டப்பட்ட அரங்கத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏற்பாடு செய்த வினோதினிக்கு, வினோதமான சோதிடங்களை உலகுக்கு அளித்து கொண்டிருக்கின்ற பெண்மணிக்கு பலத்த கைதட்டல்களை நாம் தந்து இந்த அமைப்பானது நீண்ட ஆயுளுடன் நிறைந்த புகழுடன் விளங்க இறை அருளை வேண்டிக் கொள்வோம். வினோதினியை நான் முதலில் முசிறிக்கு ஆப்போசிட்ல ஒரு இடத்துல நம்ம ரவி ஜெயக்குமார் அவர்கள், அகத்தியர் அவர்கள் ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது வினோதினியை அறிமுகப்படுத்துகிறார்கள். எண்கணித வடிவிலே கையில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வரைந்தவுடன் அது 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியது என்று மிகப்பெரிய புகழ் ஆரத்தை அன்று சூட்டினார்கள். அன்றுதான் நான் அவர்களை முதலில் பார்த்தேன். ஆகவே அந்த வினோதமான பலன்களை எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஞானத்தின் சொரூபமாக விளங்குகின்ற வினோதினியை நாம் வாழ்த்துவோம். ஏன் ஞானத்தின் சொரூபம் என்று நான் சொல்கிறேன்? யாருக்காவது ஏதாவது தோன்றுகிறதா? அங்கு நம்ம நண்பர் KP கோயம்புத்தூர் ஒரு அன்பர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சென்னிமலையிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு மேல் இந்த உலகத்தில் சோதிடம் இல்லை என்று 10 நிமிடத்திற்கு முன்பு தான் என்னிடம் எடுத்து சொன்னார்கள். அதுபோல திருச்செங்கோட்டிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவரும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே மிகவும் ஆழமான பிடிப்பு உடையவர். பெரியோர்களே, இன்றைய ரூலிங் பிளானட் சந்திரன் கேதுவோடு இணைந்து கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டு ஞானத்தினுடைய உயர்நிலையை சூரியனுடைய வீட்டிலிருந்து கேது நிற்கின்ற பிரதிநிதியாகிய சூரியன் உச்ச ஸ்தாயத்தில் இருந்து இந்த உலகம் வெயிலை தாங்க முடியாத கொடூர ரேஸ், இந்த பூமியிலே சூரியனுடைய கொடூர கதிர்களை வீசிக்கொண்டிருக்கின்ற சிறந்த பவர்ஃபுல் பிளானட்டாக இன்று சூரியன் விளங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவனுடைய வீட்டில் இருக்கின்ற மகம் என்று சொல்லப்படுகின்ற ஞான சொரூபமான நட்சத்திரத்தில் சந்திரன் இணைந்து தன்னுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். சந்திரன் எதை செய்கிறது? மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் தொடர்ந்து வளர்த்தி கொண்டே இருப்பதுதான் சந்திரனுடைய அடிப்படை நோக்கம். சந்திரனுடைய செயல்பாடுகள், சந்திர சுழற்சி, மனத்தினுடைய காரகம். KS கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்வார்கள், எண்ணங்களினுடைய தொகுப்பு, எண்ணங்களை தொடர்ந்து தோற்றுவிற்று கொண்டே இருக்கின்ற கோள் சந்திரன். கேதுவோடு சேர்ந்து கேதுவின் நட்சத்திரத்திலிருந்து சூரியனுடைய பிரதிநிதியாக இருந்து மிக மிக பவர்ஃபுல்லான நிலையில் இருக்கின்ற இந்த பெண்மணி நவீன காலமாக எதிரிடையே செல்லுகின்ற கேது 11 சித்தர்களினுடைய காரகம். ஆக வினோதினியினுடைய வினோதங்கள் தொடர பலத்த கைதட்டல்களை மீண்டும் ஒரு முறை கொடுத்து பெரிய வாழ்த்துக்களை டாக்டர் KS ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் KP சிஸ்டம் கோயம்புத்தூர் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்தபடியாக இந்த விழாவினுடைய தலைவர் வேலுசாமி ஐயா, அவருக்கு நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நானும் வேலுசாமி ஐயாவும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி என்ற ஊரிலே பச்சைமுத்து என்ற ஒரு நண்பர் இதே போன்று மாதாந்திர கருத்தரங்களை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது RG ராவ் போன்ற அற்புத அந்த செயல்பாடுகள் கலந்த அற்புதமான ஞான கருத்துக்களை செறிவூட்டுகின்ற இந்தியன் அஸ்ட்ராலஜியை ஐயாவும் KP முறையை நானும் அங்கு
பல்வேறு ஆய்வு கருத்தரங்குகளை சொல்லி சந்தித்தோம். ஐயா அமருங்கள். இவருடைய அலுவலகத்திற்கும் நான் சென்று பார்த்திருக்கிறேன். எங்களுடைய போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகத்திற்கு அருகாமையில் இருந்த பொழுது இவருடைய இடத்திற்கே சென்று நேரில் பார்த்திருக்கிறேன். மிகச்சிறந்த ட்ரேடேஷன் ஆய்வாளர். இதுபோன்ற ஆய்வாளர்கள் இருக்குமானால் சோதிடம் மிகப்பெரிய இடத்தை பிடித்து கொள்ளும். இனி நாம் சோதிடத்திற்குள் செல்வோம். எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் சோதியை வணங்கி நசிகணபதி மசிகணபதி சிங்கணபதி வங்கணபதி யங்கணபதி ரீங்கணபதி ஓம் தத்துவமசி என்று உச்சிஷ்ட மகா கணபதியை கோடான கோடி முறை வணங்கி காமாட்சி அம்மன் என்றால் என்ன என்ற புதிய விளக்கத்தை எத்தனை பேர் தெரிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் முன் நான் இன்று அதனுடைய விளக்கங்களை ஒரு அரை நிமிடத்தில் சொல்லிவிடலாம். இந்த உலகத்தில் நம்முடைய இந்திய திருநாட்டிலே மண் என்கின்ற பூதத்தினுடைய அடிப்படை தான் காஞ்சி ஏகாம்பர். ஏகாம்பரருடைய பஞ்சாட்சரம் தான் நம சிவைய. நம சிவைய என்பதுதான் உலகத்தின் முதல் மந்திரம். இதுதான் குண்டலினி, இதுதான் மண். இந்த மந்திரத்தை பிடித்து கொண்டீர்களானால் நீங்கள் நெடுநாட்கள் இந்த பூமியில் உயர்ந்து வாழ இந்த பூமி உதவி செய்யும். அப்படி உதவி செய்கின்ற காமாட்சி அம்மனானவர் நமது ஏகாம்பரருக்கு துணையாக நின்று அதனுடைய பீஜ மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌ ஸ்ரீம் ரீம். இதுதான் காமாட்சி அம்மனுடைய பீஜ மந்திரம். இந்த 2 மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருந்தீர்களானால் உங்களுக்கு பூமி வளம் அதிகரிக்கும். உங்களுடைய உடம்பிலே மண் சக்தியினுடைய வளம் அதிகரிக்கும். இதெல்லாம் விளையாட்டு காரியமல்ல. நான் 45 ஆண்டுகளாக தொடர்ந்து பரிசித்து வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு செய்தி. ஆகவே காமாட்சியை வழிபட வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏகாம்பரரை பாருங்கள். அங்கே அந்த மாமரத்தடியை நடைபெற்ற திருமணம், யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறவில்லையோ அங்கு சென்று வழிபடுங்கள் என்ற ஒரு வழக்கமும் கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட பெயரில் வைக்கப்பட்டு இருக்கின்ற இந்த ஆய்வரங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களையும் பல்வேறு கோணங்களில் இந்த சோதிடம் சிறந்தது, இந்த சோதிடம் சிறந்தது என்று சோதிட போராட்டங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் 45 ஆண்டுகளுக்கு மேலாக 50 ஆண்டுகளாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே தொடர்ந்து பயிற்சியினை செய்து சுமார் 5000 மாணவர்களை தமிழகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். தமிழகத்தினுடைய முதல் கேபி முறையினுடைய PhD பட்டம் பெற்றிருக்கிறேன் பெரியோர்களே. அடுத்தபடியாக நான் PhD பட்டம் பெற்ற கோயம்புத்தூரினுடைய கற்பகம் பல்கலைக்கழகத்திலே நான் பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறேன். நாம் 2026 இருக்கிறோம். 2001 உலக கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய ஆய்வரங்கத்தில் என்னை உலகத்தின் தலை சிறந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய ஆய்வாளர் என்ற விருது எனக்கு அளிக்கப்பட்டது. இப்பொழுது நான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே இப்பொழுது காலம் எப்படி இருக்கிறது? இன்னும் ஒரு 15-20 நாட்கள் தாண்டிவிட்டோம். ஆனால் 10ஆம் வகுப்பை தாண்டிய மாணவர்கள் 11ஆம் வகுப்பிற்கு எந்த குரூப்பை படித்து எப்படி முன்னேறலாம் என்ற கேள்விகள் 10ஆம் வகுப்பை தாண்டிய மாணவர்களிடமும் அவர்களுடைய தாய் தந்தையர்களிடமும் இருக்கின்ற கேள்வி. 12ஆம் வகுப்பை முடித்து காத்திருக்கிற மாணவர்கள் டாக்டருக்கு செல்லலாமா, இன்ஜினியருக்கு செல்லலாமா, CA படிக்கலாமா, AI படிக்கலாமா என்று உலகத்திலே AI என்ற பிரான்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பிரான்ச்சு எதிர்காலத்தில் நீங்கள் ப்ரோக்ராம் போட்டால் உங்கள் ஜாதகத்துக்கு பலனை அதுவே கொடுத்துரும். அது மாதிரி இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துட்டுருக்குது, டேட்டா சயின்ஸும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாணவன் எந்த கல்வியை படிக்கலாம், எவ்வாறு அந்த கல்வியை படித்து சிறப்படையலாம் என்பதை இந்த தமிழ்நாட்டில் விளங்குகின்ற அத்தனை பிரிவுகளை தாண்டி
KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரிவு மிக நுட்பமாக துல்லியமாக சொல்லிவிடுகிறது. எப்படி ஒரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இந்தியன் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிற நீங்கள் பாவக ஆரம்பம், பாவக மத்தி, பாவக முடிவு என்ற கணக்கை படித்து கொண்டு பாவக மத்தியை சரியான அயனாமசத்துடன் நீங்கள் தொடர்பு கொண்டு கணக்கிட்டீர்களானால் அந்த பாவக மத்தி இந்தியன் அஸ்ட்ராலஜி மிக தெளிவாக கொடுத்துவிடும். இதை நாம் பார்க்கறதில்ல. நம்ம வேலை ராசி, நவாம்சம், திசாபத்தி இதுக்குள்ளேயே தான் ஜாதகம் ஓடிட்டுருக்குது. இதை தாண்டி பல அற்புதங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தை 4442 சக்கரங்கள் வரைய முடியும். இந்திய நாட்டினுடைய ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியில் நீங்கள் அதை மேலும் மேலும் வளர்த்துனீங்கன்னா 4442 சக்கரங்கள் ஒரு ஜாதகத்துக்கு வளைய முடியும். இப்போ கிருஷ்ணமூர்த்தி பத்தையிலே உயர்கல்விக்கு ஒரு அற்புதங்கள் நிறைந்த இந்த ஜாதகம், நான் KP முறையின் அதிசயங்களும் அற்புதங்களும் என்ற புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன். அதிலே படித்தீர்களானால் இந்த ஜாதகம் அதிலே நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இது என்ன வேலை செய்யுதுன்னு இப்போ கவனிங்க பாருங்க. 11 ஜூலை 1985 9:36 பிற்பகல் கோவையில் பிறந்த இந்த ஜாதகம் சதய நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் லக்னம் சென்று கொண்டிருக்கிறது. சந்திரன் பரணியிலே மேச ராசியில் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மூணையும் ஆய்வு பண்ணணும்னா இந்த மனிதன் என்ன படிக்கிறான்னு நம்மளால சொல்ல முடியும். ப்ராக்டிக்கலாக என்ன நடந்தது? நான் எத்தனையோ வழியில் ஆய்வு செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடியது என்னவென்றால், கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் சொல்லுகின்ற பலன்கள் அவர்களிடமிருந்து என்ன பதில் வருகிறது என்பதை அவர்கள் மீண்டும் உங்களிடம் வருகின்ற பொழுது அதை ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி ரெக்கார்டு பண்ணப்பட்ட ஒரு ஜாதகம் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். கேபியில் படிச்சிட்டிங்கன்னா 99.99 நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கு பலன்களை முறையாக படிச்சிட்டிங்கன்னா. எனக்கு எதிர்பாராமல் என்னுடைய குருநாதர் அன்னூர் MP சண்முகம் ஐயா அவர்கள் KS கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பக்கத்தில் உட்கார்ந்து பல ஆண்டுகள் படிச்சிட்டாரு. அவர்கிட்ட பக்கத்தில் உட்கார்ந்து பல ஆண்டுகள் நான் படிச்சிட்டேன். மற்றவங்களுக்கு எனக்கும் இந்த ஒரே ஒரு கொடுப்பினை தான். அதுபோக KSKவினுடைய ஒரிஜினல் ரீடர்ஸ் 6 ரீடர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அந்த ஆங்கிலத்தில் எழுதின 6 ரீடரையும் பல்லாயிரம் முறை படிச்சிங்கன்னா இந்த உலகத்தின் தலை சிறந்த ஜோதிட ஆய்வாளர் நீங்கள் தான். அப்படி தெளிவாக அந்த ஜோதிடம் சொல்லியிருக்காங்க. அது வெறும் இந்திய நாட்டு முறை மட்டுமல்ல, மேற்கத்திய நாட்டினுடைய ஸ்டெல்லார் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஸ்டெல்லார் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்பது உயர்தர நட்சத்திர சோதிடம். இதுதான் தமிழாக்கம். இப்போ நான் 4வது இடத்துக்கு வரும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குதுங்க. இந்த ரோகிணியை கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே அந்த 4வது பாவகத்தை, பாவக மத்திய 9 பிரிவாக 9 புத்தியை பிரிக்கிற பொழுது அந்த 4வது பாவகம் லக்னாதிபதியான கும்ப லக்னத்துக்கு சனி 1-12 உரியது வருது. இந்த சனி விசாகம் நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று கரெக்டாக 9ஆம் பாவகத்திலேயே போய் இருக்குது. லக்னாதிபதி உச்சம் இருக்கின்ற இடம் 9. சுக்கிரனுடைய ஹைலி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உரிய ஒரு வீட்டில் போய் இருக்குது. இந்த மனிதன் சனியாக இருந்து உச்சம் பெற்றதுனால் மட்டுமல்ல, 9ஆம் பாவகத்தில் இருப்பதால் உறுதியாக உயர்கல்வி படிக்க இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் சனி என்கின்ற வார்த்தை அது லக்னாதிபதி போக 12ஆம் இடம் என்கின்ற வார்த்தை. இது எல்லாம் சிரமங்கள், போராட்டங்கள், தடைகள், குழப்பங்கள் இத்தனையும் இருக்கிறது என்பதை சனி என்ற ஒரு கோளை தெரிவிக்கிறது. இப்பொழுது நான் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு செல்லும் பொழுது குரு வந்து விடுகிறது. இந்த குரு கோள் சனியினுடைய மகர ராசியில் 12ஆம் இடத்தில் இருக்கிறது. இப்போ 4வது உபநட்சத்திரம் சனி நின்ற நட்சத்திரம் குரு. அந்த குரு 12இல் இருக்குது. இங்கே தான் ஒரு அற்புதம் நடக்குது. என்ன நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, உலகத்தில் பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் கும்பலக்கணத்தில் தான் பிறக்கிறார்கள் என்று கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு தனி ஆர்டிக்கல் எழுதுறாரு. அதுக்கு பல கோடீஸ்வரர்கள் எடுத்து போடுறாரு. ஏன்னா பணம், நிதி, தொகை
இதற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு வரவுங்கிற 2ஆம் இடத்துக்கும் சேமித்து வைக்கிற 11ஆம் இடத்துக்கும் கும்ப லக்னத்திற்கு மட்டும்தான் குரு வருகிறார் என்று ஒரு அற்புதமான செய்தியை கேஎஸ்கே ஒரு ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இது எல்லாம் கொஞ்சம் நாம் பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ 12இல் இருக்கிறது குரு, சனி 12க்கு உடையவன், லக்னாதிபதி 9இல் இருக்கிறான். போராட்டங்கள் இருக்கிறது என்ற செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நீ 9ஆம் இடத்துக்கு சென்று விடுவோம். 9ஆம் இடம் 7க்குரிய சூரியன். 7க்குரிய சூரியன். இந்த சூரியன் மிதுன ராசியிலே 26வது டிகிரியில் 25, 38ங்கிற புனர்பூசத்தில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன செய்தி? 4வது உபநட்சத்திர சனி குருவனுடைய நட்சத்திரம், 9வது உபநட்சத்திர சூரியன் குருவனுடைய உபநட்சத்திரம். ஆனால் இந்த குரு 12இல் இருக்குது. குரு 12இல் இருக்கிறனால காசு கொடுத்து ஏதாவது சீட்டு வாங்கணுமா அப்படின்னு பார்க்குற பொழுது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டேஜ் மேலே போய் 11வது உபநட்சத்திரத்தை பார்க்குற பொழுது அது புதன் வந்து 5, 8க்குரிய புதன் 6ஆம் இடத்திலே கடகத்திலே ஆயில்யத்திலே சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மையை இந்த புதன் கல்விக்கு அதிபதியாக இருந்து வெற்றிக்கு உரியவனாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது நான் பார்க்குறேன், எனக்கு வேண்டிய ஜாதகம், இந்த ஜாதகமே இந்த ஊரில் தான் இருக்குது, கடைசியில் சொல்கிறேன் நான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 9வது உபநட்சத்திரம் சூரியன் மிதுன ராசியில் இருக்குது, குருவனுடைய நட்சத்திரத்தில் போகுது, அந்த குரு 12இல் இருக்குது. இப்போ கேஎஸ்கேனுடைய சட்டம் என்னன்னா, எந்த வழியிலேயாவது சூரியன் குருவோட தொடர்பு ஏற்பட்டால், இதுதான் சட்டம், குரு சூரியன் குருவோடு தொடர்பு ஏற்பட்டால் அந்த மனிதன் மருத்துவ கல்வி பயில்வான் என்பதை தன்னுடைய ஆராய்ச்சி சுரங்கத்தில் தேடுகிட்டு தான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த உலக மக்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி என்று பேர். அதில் அந்த காம்பினேஷன்ஸ்க்கெல்லாம் தொழிலை கொடுத்துருக்காரு ஒரு டேபிள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்தான் மருத்துவர்ங்கிறோம். நான் இந்த மனிதன் மருத்துவம் படிப்பான்ங்கிறான். அவங்க முதல் அட்டம்ப்ட் முடிஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி மருத்துவம் கிடைக்கல. கடைசியாக என்ன வருதுன்னா, இந்த பொண்ணுக்கு முன்னால் இருக்கிறதோட எம்பிபிஎஸ் நின்று போகுது. மறுபடி பிஎஸ்எம்எஸ்க்கு அனுப்புனா அங்கேயுமே இந்த பொண்ணுக்கு முன்னால் இருக்கிறவனோட நின்று போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சூலூரில் போய் ஆரிய வைத்தியத்துக்கு 12இல் இருக்கிற குருவுக்கு பணத்தை கட்டி வைத்தியத்தில் சேர்ந்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லா கவனிங்க, இப்போதான் முக்கியமானது, அனைவரும் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். 9வது உபநட்சத்திரமாகிய சூரியன் வெறும் குரு நட்சத்திரத்தில் செல்லவில்லை, புதனுடைய வீட்டில் இருக்கிறது. புதன் பச்சையை குறிக்கும். இந்த மனிதன் கடவுள் என்ன அற்புதத்தை நடத்துகிறார் என்று எனக்கு தெரியவில்லை, மூலிகை மருத்துவம் உறுதியாக கிடைத்துவிடும் என்கிறேன். அடுத்த அதிசயத்தை பாருங்கள், 150 அந்த வாரத்திலேயே இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 150 மெடிக்கல் சீட் அதிகம் பண்ணுறான். இந்த பிஎஸ்எம்எஸ் செலெக்ஷன் ஆனவனெல்லாம் அங்கே எம்பிபிஎஸ் போயிட்டான். இந்த மனிதனுக்கு முதல் இன்டர்வியூ வந்து நான் சொன்ன மாதிரியே பிஎஸ்எம்எஸ்க்கு அடுத்து இந்த பொண்ணு பாளையங்கோட்டையில் பிஎஸ்எம்எஸ் முடிச்சு கல்யாணம் பண்ணி திருப்பூர்ல இருக்குது இந்த பொண்ணு. இப்போ திருப்பூரில் பிஎஸ்எம்எஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இதுக்கு அடுத்த செய்தி என்னன்னா, நான் ஒரு முறை அவங்க கல்லூரிக்கு, என்னுடைய நண்பருடைய மகள்ங்கிற முறையில் ஒரு கல்லூரிக்கு போனோம். இந்த பொண்ணு வந்து ஹாஸ்டல் லீடர். இந்த பொண்ணு எல்லா மாணவிகிட்ட சொல்லிக்குது, இந்த அங்கிள் சொல்லி தான் நான் இந்த சீட்டுக்கு வந்தேன். உடனே ஒரு 200-300 அந்த ஹாஸ்டல் மாணவிகள் எல்லாம் எங்களை வரவேற்கிறதுக்கு கல்லூரி மூப்புக்கு நாங்கள் போகிற ஒரு 300 மாணவிகள் நின்று கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஒவ்வொரு ஜாதகத்திலும் இது போன்ற பலனை சொல்ல முடியும் என்று சொல்லி, மீண்டும் இந்த வினோதமான சோதிட அரங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். அதற்கு நமது கோவை கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஆய்வு அரங்கத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாருங்க, இந்த வேதா என்ற நண்பர் திருப்பூரிலே யாரும் பிடிக்க முடியாத இடத்தில் கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே இருக்கிறார்கள். இவர்களிடம் இந்தியாவினுடைய என்னென்ன கிருஷ்ணமூர்த்தி பத்ததி புத்தகங்கள் இருக்கிறது என்று நான் மனப்பாடமாக ஒப்பித்த
அத்தனை புத்தகங்களும் என்னுடைய டேபிள் மேலே இருக்குதுன்னா அத்தனையும் படிச்சிருக்காரு. ஆகவே கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை விரைவில் கோவையில் இதுபோன்று மாநாடு நடத்த இருக்கிறோம். அதற்கு திருப்பூரினுடைய பொறுப்பாளராக கோஆர்டினேட்டர் ஆஃப் திருப்பூருக்கு இவரை நியமிக்கிறோம். யார் யார் கேபி முறையில் பேச ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் கோயம்புத்தூருக்கு வரலாம், அருமையாக பேசலாம், உலகம் முழுவதும் நீங்கள் பாராட்டுகளை பெறலாம். அது மட்டுமல்ல, துல்லிய பலன்களை நாம் சொல்லலாம். உங்கள் வினோதினி அம்மாவுக்கு நம்ம கோஆர்டினேட்டர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து இந்த பாராட்டினை செய்வார்கள். வாழ்த்துக்கள்மா.